வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து ஆர்கேடியன் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கோலஸ் கேஜ் வந்து பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணிருப்பாரு. அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து நடந்து போயிட்டு இருப்பார், ஒரு இடத்துல நடந்து ஓடி இந்த மாதிரி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து அங்கே சுற்றி வந்து சிவிலைசேஷனே இருக்காது. ஒரு வந்து வேர்ல்டோட அந்த எண்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு போயிட்டு இருப்பாரு. தென் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 பசங்க வந்து சின்ன கை குழந்தையா இருப்பாங்க. அவங்கள வளர்த்துட்டு இருப்பார். 15 வருஷம் ஆயிரும். 15 வருஷம் கழிச்சு இவங்க 3 பேரும் வந்து ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு சீக்ரெட் ஹைடோட வந்து எடுத்து மார்னிங் டைம்ல வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா வந்து அந்த கதவுகள்லாம் அந்த வீடு சுற்றி இருக்கிற கதவுகள்லாம் எல்லாத்தையும் வந்து பக்காவா மூடிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நேரத்துல வந்து 2 பசங்க, ஒருத்தனோட பேர் வந்து தாமஸ் அண்ட் இன்னொருத்தன பேர் வந்து ஜோசப். ஓகேங்களா. அண்ட் தாமஸ் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து மிஸ்டர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஃபார்முக்கு வந்து டெய்லி போயிட்டு இருக்கான். அது என்ன காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாமஸ்ன்ற பையனுக்கு வந்து அங்க அந்த ரோஸ் இருக்கும், மிஸ்டர் ரோஸ் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட ஒரு சின்ன லவ். ஓகேங்களா. ஸோ அதனாலேயே வந்து டெய்லி அந்த ஃபார்முக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பொண்ணோட பேசிட்டு வந்து வந்துருவோம். இதுதான் வந்து இவன் வந்து டெய்லி வந்து ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்கான். அண்ட் அதே மாதிரி ஒரு நேரத்தில் வந்து ஒரு நாள் போக முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் வந்து போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பசங்களையும் வந்து வெளியே அமிச்சு இந்த மாதிரி போயிட்டு கட்டெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வீட்டில் இருக்கிற அந்த சமயத்தில். அண்ட் வந்து ஜோசப் தாமஸ் போகிற அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி தாமஸ் வந்து சொல்லுவான், என்னால் வந்து இன்னைக்கு அந்த ஃபார்முக்கு போகணும்னா அதுக்கு காரணமே நீ அப்படின்னு சொல்லணும். உடனே ஜோசப் சொல்லுவான், எனக்கு வந்து உதவி தேவையே இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லணும். நம்ம தாமஸ் வந்து நான் போயிட்டு இதே இடத்துக்கு வந்து நான் வந்துடுவேன், நம்ம அங்கேருந்து மீட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா. அண்ட் அப்போன்னு பார்த்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கதை வந்து டெய்லி வந்து நைட் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தட்டி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு காட்டவே மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப் வந்து போயிட்டு கட்டையில எடுத்து அந்த அவன் சொன்ன இடத்துல வந்து வெயிட் பண்றான். பட் நம்ம தாமஸ் வந்து ஓடி வர அந்த சமயத்துல வந்து ஒரு கேவ்ல வந்து விழுந்து மாட்டிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோசப் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கிட்ட சொல்ற இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி நான் அவனை போயிட்டு கூப்பிட்டு வரேன், நீ வந்து வீட்டில் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு நீ வந்து இங்கே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த சமயத்துல அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்ற போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியாது இத்தனை நாளாக இவங்களை டிஸ்டர்ப் பண்ணது வந்து ஒரு க்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அந்த க்ரீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்காது. என்ன க்ரீச்சர்ஸ் சொல்லிட்டு பேர் வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணல. அந்த க்ரீச்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீக்காக தான் இருந்தது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து அந்த க்ரீச்சர்ஸ் கிட்ட வந்து நான் பையனை வந்து காப்பாற்றிட்டு வந்த அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அடிப்பட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களும் சேர்த்து அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு நேராக வந்து மிஸ்டர் ரோஸோட ஃபார்முக்கு போகிற அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து கட்டன்டேட்டாக சொல்லிடுறாரு, எங்களால் வந்து காப்பாற்றி தர முடியாது, வேணாம் தாமஸ் வேணா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் தாமஸ் மட்டும் அங்கே இருக்கிறான். இருந்ததுக்கப்புறம் நம்ம ஜோசப்போட அப்பா அவனோட அப்பா வந்து கூட்டி வந்துடுறான். ஓகேங்களா. வந்ததுக்கப்புறம் இவர் வந்து எப்படி காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு எப்படி காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு ஜோசப் வந்து குழம்பிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து தாமஸ் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட வந்து பேசிட்டு இருக்கான், ஷார்லெட் அப்படின்ற அந்த பொண்ணோட. அங்கே பேசிட்டு இருந்த சமயத்தில் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது மெடிசன் இருந்தால் கொடுங்க, நான் வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றி அவனை நான் போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மெடிசன் வாங்கிட்டு வெளியே தப்பிச்சு வர அந்த சமயத்தில் வந்து கன் எடுத்து நீட்டிடுறாங்க இவனை சொல்றதுக்கு. ஓகேங்களா. அண்ட் அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த வீட்டை வந்து அந்த க்ரீச்சர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணுது. எல்லாருமே இறந்துட்டாங்க. நம்ம வந்து தாமஸ் வந்து ஷார்லெட் வந்து காப்பாற்றிட்டு நேராக இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டையும் வந்து அந்த க்ரீச்சர்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த 2 பசங்க, அந்த பொண்ணு, அடிப்பட்ட அப்பா, இவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருந்து எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையை. ஆனால் இந்த க்ரீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல. இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பயங்கரமாக காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த க்ரீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி பவர் ஒன்று காட்டுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய் வந்து படப்படன்னு சொல்லிட்டு அடிக்கும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஓகேங்களா. சில டைமில் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து டெரிஃபிக்காவோ வேறு ஏதாவது பவர்ஸோட கொடுத்தாங்கன்னா இந்த படம் வந்து நல்லா போயிருக்கும். மற்றபடி ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். கிளைமேக்ஸ் வந்து லாஜிக்கலாக முடிச்சிருப்பாங்க, நல்லாவே இருந்திருக்கும். நம்ம நிக்கோலஸ் கேஜ் மனசு வந்து நிறைய படம் நடிக்கிறார், நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. போன வருஷமும் அவ்வளோ படம் நடிச்சாரு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு படம் நடிச்சிட்டாரா, திரும்ப வந்து அடுத்தடுத்த படம் வந்து இவர் நடிச்சுட்டே இருக்காரு. இவருக்கு மட்டும் எப்படி இத்தனை படம் வருதுன்னு தெரியல. ஒரு ஆவரேஜ் மூவியாகவே இருக்கிறதுனாலே இந்த படத்துக்கு நான் 2.5 சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மிஸ்டர் நோபடி நன்றி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.